அனைவருக்கும் சனிக்கிழமை காலை வணக்கம். நாளைக்கு கிருத்திகலையா, அதனால் முருங்கைக்கீரை வேணுமே, என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தேன். நேற்று பல்லாரம் போனால் முருங்கைக்கீரையே கிடைக்கல. இன்றைக்கி காய் கட் பண்ணிட்டு இருந்தேன்னா முருங்கைக்கீரை போனிச்சு. சரின்னு கொடுக்குன்னு ஓடி போயிட்டு முருங்கைக்கீரை வாங்கியாந்து வச்சாச்சு பாருங்கள். காயெல்லாம் கட் பண்ணதெல்லாம் அப்படியே போட்டுட்டு கிடக்குன்னு ஓடி போயிட்டேன். அதுக்கப்புறமா குழம்பு தாளிச்சிட்டு சாப்பாடு வடித்து எல்லா வேலையும் பார்த்துனே கீரையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நேற்று நல்ல மழை பெஞ்சுது தான். ஆனால் என்ன ஒன்று குளுகுளுன்னு தான் இல்லை. மழைலாம் நல்லாவே பெஞ்சுது, அதுக்கு குறைய இல்லை. ஆனால் குளுகுளுன்னு இல்லை, வேக்காடாகவே தான் இருந்தது. இன்றைக்கி காலையில் டிஃபன் தோசை, அதுக்கப்புறமா புதினா துவையல் இருந்தால் சரி, அதனால தான் இன்றைக்கி தோசை ஊற்றிட்டேன். புதினா துவையல் தோசையை வச்சு சாப்பிட்டுக்கலான்ட்டு. மதியானத்துக்கு சாப்பாடு, அதுக்கப்புறம் தயிர். மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் நம்ம வீட்டில் தயிர். அதுக்கப்புறமா வெஜிடபிள் குருமா தான் வச்சுருக்கேன். ரொம்ப நாள் ஆன மாதிரி குருமா வச்சு சரி குருமா வச்சிடலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி வெஜிடபிள் குருமா வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கு அப்பளம் பொரிச்சிட்டேன். நான் மதியானம் வத்தல் வறுத்துக்கலாம்னு சொல்லி விட்டாச்சு. இன்றைக்கி இதுதான் ஸ்பெஷல். என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாயகி. பை.